நடிகர் சங்க தேர்தல் கலைகிறதா அரிதாரம் என்ற தலைப்பில் தந்தி டிவியின் ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நேற்று விவாதிக்கப்பட்டது. அப்போது அதில் பங்கேற்ற நடிகர் விஷாலிடம் நடிகர் சங்க உறுப்பினர் அல்லாத ஒருவர் நடிகர் சங்க விவகாரம் குறித்து பேசுவது சரியா என்று தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விக்கு அவர் அளித்த பதிலை பார்ப்போம். நடிகர் சங்க உறுப்பினர் அல்லாத ஒருவரை நடிகர் சங்க விவகாரம் பற்றி பேசப்படுவது நடிகர் சங்கத்துக்கு அழகா? நடிகர் சங்க விவகாரம் பத்தி பேசல சார். நடிகர் சங்க உறுப்பினர் தலைவர் திரு சரத்குமார் அவர்கள், பொதுச் செயலாளர் திரு ராதாரவி அவர்கள் பத்தி தான் குறிப்பா சொன்னார். இட் இஸ் நாட் அபவுட் நடிகர் சங்கம். இட் இஸ் நாட் அபவுட் நடிகர் சங்கம் உறுப்பினர்கள். It is about நடிகர் சங்கம் பில்டிங். He was approached. யாரோ ரோட்ல போற வந்து சரத் சாரும் ராதாரவி சார் பத்தி நாங்க பேசணும்னு சொல்லி நாங்க கூட்டின்னு வரல சார். சுந்தரராமன் சார் வந்து அவர்கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் அவரே சொல்றாரு, என்ன ஆதாரங்கள் வெளியிடுவேன்ட்டு. Sundararaman sir is a producer of a movie in which Sharath Kumar sir has acted. It's called Vidiyal. Vidiyal, yes. பாதியில நிக்குது மிஸ்டர் சுந்தரம். அந்த தயாரிப்பாளர் அடிப்படையில நான் கூப்பிடல, அவர்கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் மறுபடியும் அதான் சொல்றேன். மிஸ்டர் சுந்தரராமன் சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணணுன்றதுதான் எங்களோட நோக்கம். இல்லை, அது வந்து உங்களுடைய நோக்கம் சரியாக எனக்கு தெரியல. நிச்சயமாக உங்களுடைய கருத்தை இந்த நேரத்தில் எங்களோட பகிர்ந்து நன்றி. திரு சுந்தரராமன் அவர்கள் கூட சில வழக்குகளை எதிர்கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு மறந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இதேபோல விஷாலனி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற சுந்தரராமன் வைத்த குற்றச்சாட்டுக்கு தற்போதைய நடிகர் சங்க தலைவர் சரத்குமார் அளித்த பதிலை தற்போது பார்ப்போம். கட்டணம் தொடர்பாக என்னிடம் வாங்கினார்கள், அதற்கு ஆதாரம் இருக்கு சொன்னார். அவர் வந்து விடியல் படத்தோடைய வெளியீடு பற்றி சொல்லல. பணம் வாங்கணும், கட்டிடம் தொடர்பாக எதற்காக பணம் வாங்க வேண்டும்? Who is he to give us money? அவரே சபார்டினேட்டோட சீட் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தவர். அவர் எங்களை மோசடி சொல்றாரா? ஜெயிலுக்கு போகும்போது ஹெல்ப் பண்ண கேட்டாரு, எங்களுக்கு ஹெல்ப் பண்றது அளவு வசதி கிடையாது. பணத்தை எடுத்து முடிப்பதற்கு மற்றொரு சகோதரர் வந்து உதவி பண்ண வந்து இறந்துட்டாரு. ஆனா அந்த படம் எடுத்து முடிக்க முடியல. அவர் வழக்கு தொடர்ந்திருக்கார் நீதிமன்றத்துல. அப்ப ப்ரொடியூசர்ஸ் வாங்க போய் மோசடி போட வேண்டியதானே? கமிஷனர் ஆஃப் போலீஸ் போய் சரத்குமார் மோசடி செய்தார் என்று கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. கேளுங்க அவரை. ஜெயிலுக்கு போயிட்டு வந்து மோசடின்னு சொல்றதுக்கு வந்து அவருக்கு தான் அசிங்கம். இல்ல, அது வந்து உங்களுடைய குற்றச்சாட்டு வந்து ஆதாரம் இருந்தால் ஆதாரம் இருக்கிறது வெளியிடணும்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆதாரம் பண்ணா வெளியிட சொல்லி நடிகர் தான் கட்டுறதுக்காக பணம் வாங்க ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்க.